ஹாய். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போறோம். I++க்கும் ++Iக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இதுதான் இன்னைக்கான வீடியோவோட டாபிக். பட் நீங்க கேட்கலாம், இந்த டாபிக்ல என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது? இது எல்லா இடத்துலயும் கேட்கிற ஒரு கொஸ்டின் தானே. பட் இது இன்னைக்கும் நெறைய ப்ராடக்ட் பேஸ் கம்பெனில, Google மாரி கம்பெனில கூட இந்த கொஸ்டின கேட்கறாங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு தெரியலனாலும் இன்னைக்கு நான் இப்ப சொல்லிக் குடுக்க தான் போறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியுது ரொம்ப சிம்பிள் தானேன்னு. பட் ஆன்சர் இஸ் சிம்பிள். பட் த கொஸ்டின் இந்த I++ அண்ட் ++Iங்கிற இந்த ஒரு கொஸ்டின் வரும்பொழுது, ஒரு கன்ஃப்யூஸ்டு ஸ்டேட்ட உருவாக்கும். நெறைய பேருக்கு வந்து இத பிரிப்பேர் பண்ணியிருந்தாலுமே, அங்க போயிட்டு அவங்களுக்கு இது செட் ஆகாது. பட் இத தான் இன்னைக்கு பார்க்க போறோமான்னா கிடையாது. அதோட சேர்த்து இன்னும் பல விஷயங்கள நான் சொல்லப் போறேன். அது சூப்பர் டூப்பர் இன்ஃபர்மேஷனா இருக்கும் உங்களுக்கு. நான் வந்து ஃப்ரெஷரா இருந்தப்போ நான் ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணேன். அங்க வந்து என்ன ஒருத்தர் கேட்டார் இந்த கொஸ்டின் என்ன தெரியுங்களா? பைத்தான்ல I++க்கும் ++Iக்கும் என்ன டிஃபரன்ஸ்? பைத்தான்ல நான் திரும்ப சொல்றேன். பைத்தான்ல I++க்கும் ++Iக்கும் என்ன டிஃபரன்ஸ்? நான் என்னோட ரெஸ்யூம் பேப்பரையே திருப்பி எழுத ஆரம்பிச்சிட்டேன். I++னா இதுதான், ++Iனா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுத ஆரம்பிச்சிட்டேன். அவரும் பார்த்துட்டு பொறுமையா சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டே இருந்தாரு. நான் எழுதி முடிச்சுட்டு இதுதான் அப்படின்னு. அப்பதான் சொல்றாரு, "ஏப்பா தம்பி, பைத்தான்ல ++ அண்ட் I++ன்ற ஒரு கான்செப்ட்டே கிடையாதே. நீ எப்படி சால்வ் பண்ண?" இல்ல எனக்கு ++I, I++க்கான டிஃபரன்ஸ் எல்லாம் தெரியும். அது பைத்தான்ல இல்லைங்கிறது இப்ப நீங்க சொல்லி தான் எனக்கு தெரியும் அப்டின்னேன். அப்ப அந்த இன்டர்வியூல அதோட முடிஞ்சிருச்சு. பட் எனக்கு என்ன ஒரு கியூரியாசிட்டினா, எதனால இது இல்ல? Cல இருக்கு, C++ல இருக்கு, ஜாவால இருக்கு, பைத்தான்ல ஏன் இல்ல? நான் தேட ஆரம்பிச்சேன். அண்ட் அந்த ஒரு தேடல் எனக்கு நெறைய இன்ஃபர்மேஷன வெளில குடுத்தது. அண்ட் அது எனக்கு அப்படியே மைண்ட்ல இன்னைக்கும் 10 இயர்ஸ் ஆயிடுச்சு எனக்கு. 12 இயர்ஸ் ஆயிடுச்சு ஐடில. இன்னைக்கும் அது என் மைண்ட்ல இருக்கும். இன்னைக்கு நான் இன்டர்வியூ பேனல்ல உட்கார்ந்தேன்னா, இந்த கேள்விய நான் கேட்டுருவேன். பைத்தான்ல I++க்கும் ++Iக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இதுக்கான டிஃபரன்ஸ் பதில் வரும். ஃபர்ஸ்ட்டு சில பீப்பிள்லாம் சொல்லிடுவாங்க. சார் நீங்க தப்பா கேட்கிறீங்க கௌதம். இது பைத்தான்லயே கிடையாது." ஓகே ஃபைன். இது ஒரு செட் ஆஃப் பீப்பிள் வருவாங்க. இன்னொரு செட் ஆஃப் பீப்பிள் எழுதிருவாங்க. என்னைய மாரி I++க்கும் ++Iக்கும் டிஃபரன்ஸ் சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் சொல்லுவேன் இது பைத்தான்ல இல்லப்பா. இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, I++, ++Iக்குமே எனக்கு டிஃபரன்ஸே தெரியாது. இல்ல நான் தப்பா எழுதியிருப்பாங்க. ஓகே 3 கேட்டகரீஸ். இதுல என்னன்னா, சில பேர் என்கிட்ட வந்து பைத்தான்ல இது இல்ல அப்படிம்பாங்க. அவங்கள்ட்ட நான் கேட்பேன். இது அப்படியே தொடரும். ஏன் இல்ல? C++ல இருக்குல்ல. பைத்தான்ல ஏன் இல்ல சொல்லுங்க. இப்படிதான் ஸ்டார்ட் ஆகும் என்னோட இன்டர்வியூ கான்வர்சேஷன் அவங்களோட. இது எல்லாமே தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். வீடியோ ஃபுல்லா பாருங்க. சரி. இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, லைக் ஸ்டோரி ஸ்டார்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த I++, ++I ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துரலாம். ப்ரீ இன்கிரிமென்ட், போஸ்ட் இன்கிரிமென்ட்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ப்ரீ இன்கிரிமென்ட் அதாவது ++Iய பார்த்துரலாம். ஓகே. ++Iனா என்ன? இப்ப இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லைன் I = 5 இந்த லைன் பாருங்க. என்கிட்ட வந்து I = நான் 5ன்னு போட்டிருக்கேன். இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். இப்ப ++I போடும்பொழுது, அதாவது செகண்ட் இத பாருங்க. ++I போடும்பொழுது என்ன ஆகும்னா, அந்த ஐயோட வேல்யூவ இன்கிரிமென்ட் பண்ணி விட்டுரும். அதாவது 6ன்னு மாத்திரும். இப்ப இந்த ++Iய வந்து நீங்க வந்து பிரிண்ட் பண்ணீங்கன்னா, அது என்ன அவுட்புட் குடுக்கும்னா 6ன்னு குடுக்கும். ஓகேங்களா? இப்ப ஆஃப்டர் ++I அதாவது ++I கம்ப்யூட்டேஷன் முடிச்சாச்சு. அப்போ ஐயோட வேல்யூ என்னவா இருக்கும்? அப்படின்னா 6. ஏன்னா அது மாத்திருச்சு. ஐயோட வேல்யூவே அது இன்கிரிமென்ட் பண்ணி மாத்திருச்சு. அவுட்புட் வந்து இங்க 6ன்னு மட்டும் தான் வரும். இப்ப இதுவே I++ அதாவது போஸ்ட் இன்கிரிமென்ட். ஃபர்ஸ்ட் I = 5ன்னு இருக்கும். I++ன்னாலும் 5 தான். ஓகேங்களா? I++ அப்படின்றப்போ அந்த லைன்ல, அதாவது இந்த லைன்ல அது எதையுமே மாத்தாது. I++ ஸ்டில் 5 தான். ஆனா I++அ ரன் பண்ணதுக்கு அப்புறம் ஐயோட வேல்யூ வந்து 6ஆ மாறிடும். ஓகேங்களா? ஏன்னா முந்தைய ஸ்டெப்ல அப்படி கிடையாது. ++I நடக்கும் பொழுதே ஐயோட வேல்யூவ மாத்தி 6ன்னு வச்சிடும். அதுக்கப்புறம் ஐயோட வேல்யூ 6 தான். ஓகேங்களா? பிஃபோரும் 6 தான், ஆஃப்டரும் 6 தான். ஃபர்ஸ்ட் 5ஓட இனிஷியலைஸ் பண்றோம். ++I போடும்போது 6 ஆயிடும் அது. ஆனா போஸ்ட்ல I++ன்னு போடும்பொழுது 6ன்னு மாறாது. அது இட் வில் பி ஸ்டில் 5. ஆனா I++க்கு அப்புறம் தான் என்ன ஆகும்னா ஐயோட வேல்யூ 6ஆ மாறும். ஓகேங்களா? இதுதான் வந்து I++க்கும் ++Iக்கு இருக்கிற ஒரு டிஃபரன்ஸ். ஒரு சின்ன டிஃபரன்ஸ். இத நம்ம இப்ப பார்த்தோம், புரிஞ்சிருச்சு, முடிஞ்சு போச்சு. பட் இது ஏன் பைத்தான்ல இல்ல? Cல இருக்கு, C++ல இருக்கு, ஜாவால இருக்குங்கிறது தான் என்னோட அடுத்த தேடலா இருந்தது. ரைட். இதுக்கு நம்ம வந்து சில விஷயங்கள புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த I++, அதாவது இந்த I++, எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, ஈவன் இன் C++ல கூட நம்ம என்ன பண்ணலாம்னா, I = I+1ன்னு கூட நம்மனால போட முடியும். இப்ப I வந்து 5 = 5 + 1.
அப்போ நமக்கு என்ன ஆச்சு? 6 = 6 அதாவது i = 6ன்னு ஆயிடுச்சு நமக்கு. ரைட்? ஸோ அப்போ இது பண்ண முடியுது. i = i+1மே C++ல இருக்கு. Cல இருக்குங்கிறீங்க. அப்புறம் ஏன் வந்து i++ம் இருக்கு. i = i+1ம் இருக்கு C++ல. அததான் நம்ம அடுத்து பார்க்க போறோம். ஸோ 2 வழியாவும் நம்ம பண்ண முடியும். ரைட்? ஸோ இன் C++ i = i+1 இன்ஸ்டெட் ஆஃப் i++ பண்ண முடியும். அதே மாரி தான் ++iக்கும் பண்ண முடியும். ஸோ இது 2யும் வந்து நம்மளால C++ல பண்ணும் பொழுது, அப்புறமும் ஏன் எல்லாரும் இதையே யூஸ் பண்றாங்க? அப்படிங்கிற கேள்வி நமக்கு வரும். இப்ப எல்லாரும் இதையே யூஸ் பண்றாங்கங்கிறது எப்போ? அதுதான் அடுத்த கேள்வி. எப்போ? இப்பவா? இல்ல முன்னாடியா? இல்ல அதுக்கும் முன்னாடியா? ஓகே. ஸோ இதுதான் ஒரு இன்ட்ரஸ்டிங் பிளாட் ட்விஸ்ட்டே இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னா உங்களோட சிபியுக்கு நீங்க குடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நம்ம எழுதுற கோட் ஆகட்டும், நம்ம பண்ற எல்லா ஆக்டிவிட்டிக்கும் சிபியுக்கு ரைட்? எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷனா போகும். ரைட்? ஸோ நம்ம கோருக்கு, நம்ம மெமரிக்கு எல்லாமே ரேம் எல்லாத்துக்குமே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸா போகும். அண்ட் முந்தைய காலத்துல அதாவது வந்து 90s, 80ஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஹார்ட்வேர்ஸோட காஸ்ட் அதிகம். ரைட்? அதே மாரி வந்து எம்பிஸ் ஆஃப் ரேமுக்கே நம்ம வந்து நெறைய செலவு பண்ணுவோம். பட் இப்பலாம் ஜிபிஸ் ஆஃப் ரேம்க்கே நம்ம ரொம்ப கம்மியா தான் செலவு பண்றோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு ரூ. 10 பிஸ்கட் பாக்கெட் வாங்கணும்னா ரொம்ப யோசிப்போம். பட் அதே ரூ. 10 பிஸ்கட் பாக்கெட் இன்னைக்கு விக்குது. பட் இன்னைக்கு நம்ம யோசிக்கிறோமா? இல்ல. பிகாஸ் ரூ. 10ங்கிறது இன்னைக்கு ரொம்ப சாதாரணமான ஒரு அமௌண்ட்டா இருக்கு. அந்த மாரி ஒரு கான்செப்ட்ல பாருங்க அத. ஸோ இந்த C++எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பழைய புரோகிராமிங் லாங்குவேஜஸ். அப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்டு தான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் நல்லாருக்கும். அதே மாரி நீங்க 10 இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்க வேண்டிய இடத்துல, அதே கான்செப்ட்ட 2 இன்ஸ்ட்ரக்ஷன்ல முடிச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு காஸ்ட்டும் மிச்சமாகும், பெர்ஃபார்மன்ஸும் நல்லாருக்கும். இதுதான் அந்த காலகட்டத்தில இருந்த ஒரு பெரிய விஷயம். ஸோ அதனால தான் சியும், C++ம் பார்த்தீங்கன்னா, க்ளோஸ்லி ரிலேட்டட் டூ ஹார்ட்வேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது டைரக்ட்டா ஹார்ட்வேர்ஸோடயே சம்மந்தப்பட்ட ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜ் மாரி அது இருக்கும். ஓகேங்களா? ஸோ பைத்தான் ஏன் அதெல்லாம் அப்புறம் வரலாம். ஃபர்ஸ்ட் இந்த கதைய நம்ம புரிஞ்சுக்குவோம். ஓகேங்களா? ஸோ என்ன சொல்றது? ஃபர்ஸ்ட் பார்ட் மூவியோட ஃபர்ஸ்ட் பார்ட்ட நம்ம புரிஞ்சுக்கலாம். ரைட். ஃபிளாஷ்பேக்கோட பார்ட்ட புரிஞ்சுக்குவோம் நம்ம. ஸோ இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்டு. ஸோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து நம்மளோட C++லயே எனக்கு i = i+1 இருக்கு. i++ம் இருக்கு. 2 ஒரே வேலைய செய்யுதுன்றீங்க. ரைட்? ஆனா இது செய்யற வேலைகளோட டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்ப நீங்க இதே C++ போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி போகும்னா, லோட் i, ஆட் 1, ஸ்டோர் பேக் டூ i. இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதோட இன்ஸ்ட்ரக்ஷன் சின்டாக்ஸ் மாரியா எப்படி இருக்கும்? ஹார்ட்வேருக்கு போகும்போது எப்படி இருக்கும்னா, இப்படி தான் இருக்கும். மூவ் r1, i, ஆட் r1, 1, மூவ் i, r1. அப்போ 3 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸா போகுது நம்மளோட சிபியுக்கு. ரைட்? அப்போ இந்த 3 இன்ஸ்ட்ரக்ஷன நம்மளால குறைக்க முடியுமா C++ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டா முடியும். நீங்க i++ன்னு நீங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்குறீங்க அப்படின்னா, அது INC-ஐயா ஆட்டோமேட்டிக்கா கன்வெர்ட் ஆயிடும். பிகாஸ் i++ங்கிறதே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாரி தான். ஸோ ஹார்ட்வேருக்கு புரியும். ஸோ இந்த மாரி பல விஷயங்கள C and C++ல பண்ணாங்க. அந்த மாரி ஒன் ஆஃப் த மேட்டர் தான் இந்த i++. i++ன்னு போடும்பொழுது i = i+1ம் கோடு லெவல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு லைன் தான். ஆனா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் 3ஆ போகுது. i++ங்கிறது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனே. ஆட்டோமேட்டிக்கா INC-ஐன்னு மாறிடும். இட் கெட் ஆப்டிமைஸ்ட். அப்ப இந்த இடத்துல வந்து உங்களுக்கு 3லிருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஆகுது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. ரைட். சரி. இப்ப இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் சொன்னது 90ஸ்லயும், 80ஸ்லயும். ஓகே. இது எல்லாமே 90s அண்ட் 80s. ஆனா இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் ஹார்ட்வேர்ஸ் ஆகட்டும், இல்ல மாடர்ன் CPU ஆகட்டும், இந்த மாரி ஒரு மைன்யூட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆப்டிமைசேஷன்லாம் வந்து தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இப்ப இதே C++ தான் 80கள்ல ஓடுன மிஷின்லயும் ஓடுச்சு, 90கள்ல ஓடுன மிஷின்லயும் ஓடுச்சு. ஆனா அதே C++ஸ தான் இன்னைக்கும் நம்ம ஓட்டுறோம். இன்னைக்கெல்லாம் வந்து நம்மளோட கோர்ஸ் எல்லாம் ஹை பெர்ஃபார்மன்ஸ், நம்மளோட ஈவன் நம்ம மொபைல்ல இருக்கிற கோர் அண்ட் ரேமே ரொம்ப ஹை பெர்ஃபார்மன்ஸ் இல்லையா? இப்ப அதே ஹை எண்ட் ஹார்ட்வேர்ஸ் இன்னைக்கு காலகட்டத்தில இருக்கிற ஹை எண்ட் ஹார்ட்வேர்ஸ்ல நீங்க இதே C++ புரோகிராம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, இதே இடத்துல போய் i = i+1ம், i++ன்னும் போட்டீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ்ல எந்த டிஃபரன்ஸும் உங்களால பார்க்க முடியாது. பிகாஸ் உங்களோட ஹார்ட்வேர்ஸ் ஹைலி ஆப்டிமைஸ்ட். நீங்க வந்து 3 இன்ஸ்ட்ரக்ஷன், 1 இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்கும்போது, அது இது 2யும் வந்து பெரிய டிஃபரன்ஸ்ல பார்க்காது. ஆனா 80கள்லயும், 90கள்லயும் இருந்த ஹார்ட்வேர்ஸ் இந்த 3 இன்ஸ்ட்ரக்ஷன் விசஸ் 1 இன்ஸ்ட்ரக்ஷன ரொம்ப பெருசா கன்சிடர் பண்ணும். பட் இன்னைக்கு அந்த மாரி ஒரு ப்ராப்ளமே கிடையாது. அப்போ இப்ப இந்த இடத்துல இந்த கதை நமக்கு புரிஞ்சுதா? இப்போ அப்படியே நம்ம என்ன பண்ணலாம்? பைத்தானுக்கு வரலாம். பைத்தான் இஸ் அ மாடர்ன் புரோகிராமிங் லாங்குவேஜ் இல்லையா? ஸோ அதுவும் ரொம்ப நாளா இருக்கு.
பட் ஆனா வந்து அதெல்லாம் வந்து சி பிளஸ் பிளஸ் அளவுக்கு இல்ல. ஏன்னா பைத்தானே வந்து டெவலப்ட் இன் சி அண்ட் சி பிளஸ் பிளஸ் இல்லையா? அதோட ரேப்பர்ஸே அப்படிதான் டெவலப் பண்ணாங்க. அது ஒரு குழந்தை மாரி. சி பிளஸ் பிளஸ் சிய கம்பேர் பண்ணும்பொழுது பைத்தான் வந்து ஒரு குழந்தை பிள்ளை மாரி. ஸோ பைத்தானோட மெயின் மோட்டோவே என்னன்னா, ரீடபிலிட்டி நல்லா இருக்கணும். எனக்கு கோடு வந்து கன்ஃப்யூசிங்கா இருக்கக்கூடாதுப்பா. எனக்கு ரீடபிலிட்டி நல்லா இருக்கணும். அப்போ அதனால இந்த ஐ பிளஸ் 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 ஐ எல்லாம் ரொம்ப கன்ஃபியூஸ்டுப்பா. அதெல்லாம் எடுத்துரலாம். இப்ப நான் கோடு காமிக்கிறேன் பாருங்க. இங்க பாருங்க. ஸோ இதே பைத்தான் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ப்ரீ அண்ட் போஸ்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னா, இது வந்து ப்ரீ. ஸோ ஐ ஈக்குவல் டு ஐ பிளஸ் 1 ரிட்டர்ன் ஐ. ஓகேங்களா? ஐ ஈக்குவல் டு 5 ஐ ஆஃப் அந்த ப்ரீ ஆஃப் ஐய கால் பண்ணுவாங்க. அதாவது ப்ரீ ஆஃப் ஐனா ஐ ஈக்குவல் டு ஐ பிளஸ் 1 அவ்வளோதான் 6ன்னு வந்துடுச்சு. இதுவே நீங்க போஸ்ட் பண்ணணுமா, அதுக்கு நான் ஓல்ட் ஈக்குவல் டு ஐன்னு டிக்ளேர் பண்றேன். ஐ ஈக்குவல் டு ஐ பிளஸ் 1 ரிட்டர்ன் ஓல்டு கமா ஐ. இப்போ ஐ ஈக்குவல் டு 5 ஐ ஈக்குவல் டு 5ன்னு போட்டிங்கன்னா ஓல்டுமே 5 ஆயிருமா? ஏன்னா ஓல்டு ஈக்குவல் டு ஐ தான். ரைட்? அப்போ ஓல்டு கமா ஐ ஈக்குவல் டு போஸ்ட் ஆஃப் ஐ. அப்போ நீங்க இந்த ஓல்டு கமா ஐய பிரிண்ட் பண்ணீங்கன்னா 5, 6ன்னு வந்துரும். பாசிபிள். இங்கேயும் நமக்கு பாசிபிள் தான். ஆனா இத வந்து இவங்க ஐ பிளஸ் 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 ஐயா குடுக்காததுக்கு ரீசன் என்னன்னா, பைத்தான் சொல்றது என்னன்னா, எனக்கு வந்து கோட் வந்து ரீடபிளா இருக்கணும். ஈஸி டூ அண்டர்ஸ்டாண்டா இருக்கணும். அதனால தான் நான் இப்படி போறேன். சரி நம்ம கேட்கலாம். அப்ப பெர்ஃபார்மன்ஸ் என்னப்பா ஆகுறது? நெறைய இன்ஸ்ட்ரக்ஷனா போகுமே ஹார்ட்வேருக்கு. அதுக்கு தான் நான் சொன்னேன். இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் ஹார்ட்வேர்ஸுக்கு இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு பிரச்சனையே கிடையாது. ஐ பிளஸ் பிளஸ்ஸா வந்தாலும் சரி, ஐ ஈக்குவல் டு ஐ பிளஸ் ஒன்னாலும் வந்தாலும் சரி, ஹார்ட்வேர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, என்னால ஈஸியா ஆப்டிமைஸ் பண்ண முடியும் தம்பி அப்படிங்குது அது. ஸோ யூ வில் நாட் see a bigger difference in performance. பைத்தான அனிமேஷன் மூலியமா ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிளோட ஃபன்னா படிச்சா எவ்வளோ நல்லா இருக்கும். பைத்தான்ல இருக்கிற முக்கியமான 60 சாப்டர்ஸை நான் அனிமேஷனா கன்வெர்ட் பண்ணி HTML ஃபைல்ஸா என்னோட டிஜிட்டல் புக்கை நான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பைத்தான் ஃபார் அனிமேஸ். ஸோ இதுல எல்லா சாப்டர்ஸுமே ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிளோட ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷனோட அண்ட் வித் அனிமேஷனோட இதுல இருக்கும். அண்ட் இது நீங்க படிக்கும் பொழுது உங்களுக்கு ஈஸியா புரியும். அண்ட் இந்த புக்கோட பிரைஸ் ₹89. அண்ட் இந்த புக்கோட என்னோட 5 பெய்டு புக்கை நான் இதோட ஃப்ரீயா கொடுக்குறேன். அண்ட் இருக்கிறது எல்லாமே HTML ஃபைல்ஸ் தான். ஸோ நீங்க உங்களோட லேப்டாப்லயோ இல்லை டெஸ்க்டாப்லயோ டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களோட அனிமேஷன்ஸ் ரெடி ஆயிடும். உங்களுக்கு இந்த புக்கோட பர்ச்சேஸ் லிங்க் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இதோட பர்ச்சேஸ் லிங்க் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்ல கமெண்ட்லயும் நான் இதோட பர்ச்சேஸ் லிங்க் போட்டிருக்கேன். டவுன்லோட் பண்ணி படிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு இந்த அனிமேஷன் அப்படின்னு சொல்லுங்க. ஸோ உங்களோட ஃபீட்பேக் எனக்கு ரொம்ப முக்கியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்போ லாங்குவேஜோட மோட்டோ நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம என்ன சொல்லுவோம் பிளைண்டா? அப்ப பாரு பைத்தான்ல ஒண்ணுமே இல்ல. சி பிளஸ் பிளஸ் தான்ப்பா அப்படிங்கிறது. பைத்தான்ல ஒண்ணுமே இல்லாதனால அது இன்னைக்கு வந்து ஒரு பில்லியன் டாலர் மார்க்கெட்ட பைத்தான் வச்சிருக்கு அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்றோம் இல்லையா? அது பொய் ஆயிராதுல்ல. ரைட்? இட் ஆல்ரெடி ஹோல்ட்ஸ் a பில்லியன் டாலர் மார்க்கெட். ஏஐலயும் சரி, டேட்டா சயின்ஸ்லயும் சரி இட்ஸ் லீடிங். அதே மாதிரி தான் சிக்கும் சி பிளஸ் பிளஸ்க்கும் இன்னைக்கும் தனித்துவங்கள் இருக்கு. ரைட்? ஸோ அப்போ நம்ம வந்து பைத்தான் வந்து வேஸ்ட்டு இல்ல சி பிளஸ் பிளஸ் பெஸ்ட்டு இல்ல வைஸ் வெர்சா சி பிளஸ் பிளஸ் வேஸ்ட்டு பைத்தான் பெஸ்ட்டுன்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்மளால வர முடியாது. அப்போ இந்த ஐ பிளஸ் 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 ஐயே ஒரு பெர்ஃபெக்ட்டான எக்ஸாம்பிள். காலத்துக்கு ஏத்த மாரியும், சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாரியும் எப்படி புரோகிராமிங் லாங்குவேஜ் அதோட குணாதிசயங்கள மாத்திக்குது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மாரி ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்டு ஸ்டோரி தான் நான் இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு கன்வே பண்ணணும்னு நெனச்சுக்கிட்டு இருந்தது. இப்போ எதனால பைத்தான்ல ஐ பிளஸ் 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 ஐ இல்லைங்கிறதும் தெரிஞ்சிருச்சு. சி பிளஸ் பிளஸ் அண்ட் சியோட ஃபிளாஷ்பேக் ஃபார் ஐ பிளஸ் 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 ஐயும் புரிஞ்சிருச்சு. அப்படி புரியும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வர கொஸ்டின் என்னன்னா, அப்புறம் ஏன் பைத்தான் அதை பண்ண மாட்டேங்குது? அப்போ பெர்ஃபார்மன்ஸ் அடி வாங்குமாங்கிற கொஸ்டினும் வருது. அண்ட் அதுக்கான ஆன்சர் இன்னைக்கு இருக்கிற ஹார்ட்வேர்ஸ் எல்லாமே ஹைலி ஆப்டிமைஸ்ட். அதுக்கு ஐ ஈக்குவல் டு ஐ பிளஸ் ஒன்று தான். ஐ பிளஸ் பிளஸும் ஒன்று தான். அது பார்க்கும். சரி ஐ ஈக்குவல் டு ஐ பிளஸ் ஒன்னு நினச்சிட்டியா? நானே மாற்றிக்கிறேன்ப்பா. டபக்குன்னு நான் மாற்றிடுவேன் அப்படின்னு அது மாற்றிக்குது. ரைட்? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே இன்னைக்கும் ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் கேட்கறதுக்கான ரீசன் இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத அவங்க பார்க்குறாங்க. அப்போது நான் சி பிளஸ் பிளஸ்லையும் பைத்தான்ல ரெண்டுலேயுமே ஸ்ட்ராங்காக இருக்கணுமா? கிடையாது. இந்த கேள்விக்கான பதில் அது கிடையாது. இன்னைக்கு உங்களுக்கு 2-3 சட்டங்கள் தெரியுது அப்படின்னா நீங்கள் வந்து அட்வொகேட்டா இல்லை லாயரா இருக்கணுங்கிறது கிடையாது இல்லையா? இட்ஸ் அ காமன் திங். நம்மளோட பேசிக்கான நம்மளோட சட்டங்களை நமக்கு ஒரு இண்டிவிஜுவலுக்கு தேவையானதை பேசிக்காக நம்ம தெரிஞ்சு வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம குட் இனஃப் டு ஸ்பெண்ட் அவர் லைஃப் இன் த சொசைட்டி இல்லையா? அந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க ஒரு லாங்குவேஜ் படிக்கிறீங்கன்னா அதை சுற்றி இருக்கிற சில விஷயங்களையும் ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் இப்படி தான் கற்றுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கான பதில்கள் எப்போவும் நம்ம முன்னாடி தான் இருக்கும். ஆனால் கேள்விகள் கேட்குறது தான் எங்கள் கஷ்டம். ப்ராம்ப்டிங் இஸ் டஃப். ஆன்சர்ஸ் ஆர் ஆல்வேஸ் தேர்.
ரைட்? ஸோ இந்த சினாரியோ சட்டுன்னு என் மைண்ட்ல வந்தது. லைக் ஓகே இத நம்ம ரொம்ப நாளா வந்து நம்ம நெறைய பேர்ட்ட கேட்டுட்டு இருக்கோமே, இத ஏன் நம்ம வீடியோவா போடக்கூடாதுன்னு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு நிஜமாவே புடிச்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். எஸ் கன்டின்யூன்னு மட்டும் கமெண்ட் போடுங்க. ஸோ இந்த மாரி நெறைய சினாரியோஸ கோடிங்லயும் சரி, சீக்வல்லயும் சரி நான் போடுவேன். ஆல்ரெடி நான் போட்டுட்டும் இருக்கேன். ஸோ எஸ் கன்டின்யூங்கிற கமெண்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். அப்பதான் அது எனக்கு வந்து ரொம்ப என்கரேஜ்மென்ட்டா இருக்கும். ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோட யூடியூப் சேனல்ல நெறைய மாஸ்டர் கோர்ஸ் வீடியோஸ் தமிழ்ல நான் ஃப்ரீயா போட்டுட்டு இருக்கேன். பைத்தானுக்கு 12 ஹவர்ஸ், சீக்வல்க்கு 9 ஹவர்ஸ், லினக்ஸ்க்கு 4 ஹவர்ஸ், பிக் டேட்டா இன்ஜினியரிங்ல மட்டும் 20 ஹவர்ஸ்க்கு வீடியோ. அது இல்லாம ஏஐ, கூகுள் கிளவுட், அஜூர், AWS மாரி நெறைய வீடியோஸ். அதே மாரி ஸ்காலா, ஜாவா மாரி ப்ரோகிராமிங் லாங்குவேஜஸும் தமிழ்ல போட்டுட்டு இருக்கேன். ஸோ என்னோட சேனல்ல எல்லா வீடியோஸும் தமிழ்ல தான் இருக்கும். போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. அதே மாரி நான் குட்டி குட்டி நோட்ஸ் அண்ட் புக்ஸ இங்கிலீஷ்லயும், தங்கிலீஷ்லயும் எழுதிட்டு இருக்கேன். ஸோ அதோட லிங்க்ஸும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஜஸ்ட் ₹3ல ஆரம்பிச்சு ₹50 வரைக்கும் என் புக்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்க அதெல்லாம் வந்து வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கறதுனா பார்க்கலாம். அதே மாரி நம்மகிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்கு. கால்டு tablenotfound.com. ஸோ இது லீட் கோடுக்கு ஆல்டர்னேட் மாரி. இதுல நீங்க சீக்வல், லைனக்ஸ் அண்ட் பைத்தான் கோடிங் பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இதோட முக்கியத்துவமே இந்த ப்ராடக்ட் வந்து கம்ப்ளீட்லி இன் தங்கிலீஷ். ஸோ நீங்க பிராக்டிஸ் பண்ற எல்லா கொஸ்டின்ஸுமே தங்கிலீஷ்ல தான் இருக்கும். அதோட எக்ஸ்பிளனேஷன் அண்ட் ஹிண்ட்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே தங்கிலீஷ்ல தான் இருக்கும். அண்ட் தென் இதுலயே ATS செக்கரும் இருக்கு. நீங்க உங்க ரெஸ்யூம் அண்ட் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வச்சு நீங்க ATS செக்கும் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். என்னோட Instagram அண்ட் LinkedIn ஓட ப்ரொஃபைல் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அங்கேயும் நீங்க என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் லவ் யூ கைஸ்.